நாங்கள் வந்து இங்கே 94 to 95 பேட்ச்சில் +2 முடிச்சுட்டு வெளியில் வந்தோங்க. நாங்கள்லாம் 30 வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ தான் முதல்ல மீட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருந்தும் வெளியூரில் இருந்தும் வந்திருக்கோம். இதுதான் முதல் சந்திப்பு 30 வருஷத்துக்கு அப்புறம். இது ஒரு உணர்ச்சிகரமான சந்திப்பு. எல்லாரையும் வந்து முதல் முறை பார்க்குறோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம். இப்போ வந்து ஃபேமிலி லைஃப் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் இந்த பள்ளியில் படித்து வெளியே வந்து இப்போ இந்த பொசிஷன் இருக்கோம்னா அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்கூல் எங்களுக்கு கொடுத்த ஃபெசிலிட்டியும் இங்கே இருந்த டீச்சர்ஸும் இங்கே இருக்கிற வசதியும் தான். அதனால் நாங்கள் 30 வருஷம் கழித்து கூடி வல்லூனின் வார்ப்புகள்ன்ற ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கோம். அதனோட முக்கியமான எய்ம் என்னென்னா அதை வந்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது வந்து நம்மளுடைய படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் இதுக்கு அப்புறம் ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்குது, எந்த மாதிரி கெரியர் செலக்ட் பண்ணலான்ற ஒரு வழிகாட்டியாகவும் அவங்களுக்கு உதவி செய்கிற நோக்கத்தோடு தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இதனுடைய ஏன் இது தேவைப்படுதுன்னா எல்லாரும் வந்து மெடிக்கலு, என்ஜினியரிங்கு, ஐடி இந்த மாதிரி ஒரு சில தொழில் நோக்கியே போகிறாங்க. அங்கே வந்து நிறைய பேர் அதையே படிக்கிறதுனால அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. அதுக்கு வெளியில் எவ்வளவோ தொழில்கள் இருக்கிறது. ஸோ அதையெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான் எங்களுடைய மெயின் எய்மு. ஓகேங்களா. இந்த வல்லுவன் குழுவின் ஒவ்வொரு வருஷமும் இந்த தேதியில் இந்த மாதிரி மீட் பண்ணி ப்ராக்ரஸ் வந்து செக் பண்ணலாம், நண்பர்களோட ஷேர் பண்ணலாம். ஏன்னா எங்களுடைய குழந்தைங்களுக்குள்ளே வந்து இப்போ வந்து என்ன படிக்கணுன்றது ஒரு சிலருக்கு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கலாமா, திருப்பி அந்த ஒரு சைக்கிளுக்குள்ளவே சுற்றின்னு இருக்கோம். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மற்றவங்கள கேட்கலாம், இவங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது, எந்த சப்ஜெக்ட் படித்தா ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது மாதிரியான ஒரு வழிகாட்டி தான் இதனுடைய முக்கியமான இது. சரிங்களா. அதாவது இந்த இதில் கல்றதுக்காக தான் நீங்கள் வந்து ஆமாம், இந்த வல்லுவன் வழிகாட்டி குழு ஆரம்பித்து இந்த குழுவை வந்து வழி நடத்துறதுக்காக தான் நான் லண்டன்லேருந்து லீவ் போட்டு இங்கே வந்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து டாக்டராகவும் இன்ஜினியராகவும் இருக்கிறாங்க. நிறைய வெவ்வேறு தொழில் ஐடியிலலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு 2-3 நாள் லீவ் போட்டு இந்த பணிக்காக வந்து செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய மெயின் எய்ம் வந்து கிவிங் பேக் டு ஸ்கூல்.